எபிசோட் 16. நான் அந்த காலை கட் பண்ணி விட்டேன். யாருனே தெரியாமல் எப்படி பேசுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருந்தது. சரின்னு சொல்லி நான் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்டேன். உடனே மறுபுறத்தில் இருந்து ஹலோ அப்பா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. அந்த சத்தத்தை கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆகி என் கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிச்சது. நான் ரொம்பவே ஷாக்கிங்கில் இருந்தேன். சஞ்சீவ் அப்படின்னு நான் கூப்பிட்டேன். அப்போ சஞ்சீவ், என்னப்பா உனக்கு என்ன பிடிக்காதா? ஏன் என்ன மட்டும் தத்து கொடுத்துட்ட? தியா பாப்பா ஷான் பாப்பாவெல்லாம் வச்சிருக்கல்ல, ஆனால் என்ன மட்டும் தூக்கி போட்டுட்டேல அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட என்னால் என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் கண் கலங்கி அவன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபுறம் தேவதை லோகத்தில் ராணி தேவதை அவங்களோட மந்திர குச்சியை வச்சு ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி ஒரு 3 மந்திரக்கல்லை வர வச்சாங்க. அதுக்கப்புறம் அதை பொம்மி கையில் கொடுத்து, இங்கே பாரு பொம்மி, இந்த கல் ஒரு மந்திரக்கல். உன்னோட ஆபத்தான காலத்தில் இந்த கல்லை நீ பயன்படுத்தலாம். நீ இந்த கல்லை எதிராளி மேலே போட்ட அப்படின்னா அவங்க சிலையை மாறிடுவாங்க. அவங்களால உன்னை தாக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட பொம்மி, அம்மா என்னோட சக்தியே அதுதானேம்மா, நான் நினச்சா யாரை வேணாலும் பொம்மையை மாற்ற முடியுமே அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லை பொம்மி, உன்னோட சக்தியை எதிராளி பக்கத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் நான் கொடுத்த மந்திரக்கல்லால் நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எதிராளியை தாக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது உன்னோட ஆபத்தான நேரத்தில் மட்டும் பயன்படுத்து. ஏன்னா 3 கல் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப யோசிச்சு நிதானமாக பயன்படுத்தணும், சரியா அப்படின்னு சொல்ல, அவளும் சிரிச்சுக்கிட்டே சரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டா. அதுக்கப்புறமா இளவரசி தலையில் அவங்க கையை வச்சு ஏதோ மந்திரம் சொன்னாங்க. அப்போது பொம்மியோட ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப சாதாரணமான ஒரு பூமியில் வாழ்கிற மனுஷங்க மாதிரியே மாறிச்சு. இது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அம்மா தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் எல்லா தேவதைகளும் சேர்ந்து கை தட்ட ராணி தேவதை அவங்களுக்கு கண் காமிச்சாங்க. உடனே பொம்மி நடக்க ஆரம்பிச்சா. அவள் பூமிக்கு போக வேண்டிய நேரம் வந்தது. அவள் நடந்து போக அவங்களோட பாதை நிறைய ரோஜா இதழ்களாக வந்து விழுந்தது. தேவதை லோகத்தில் இருக்க தோட்டத்தில் வந்தாங்க. அந்த தோட்டத்தில் ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்துக்கு மேலே ஏறி நின்னா பொம்மி. உடனே ராணி தேவதை அவங்களோட மந்திர குச்சியை கீழே தட்டினாங்க. உடனே பொம்மி அங்கேருந்து மாயமா மறைஞ்சிட்டா. மறுபுறம், இங்கே பாரு சஞ்சீவ், நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு உனக்கு சொன்னாலும் புரிய போகிறதில்ல. உண்மையை சொல்லப்போனா உன்னை கொடுக்குற வரைக்கும் எங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியலை. ஆனால் நீ எங்கள் வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் நானும் ராதாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு உன்கிட்ட எங்களால் சொல்லக்கூட முடியாதுப்பா. அதெல்லாம் சொல்ல முடியாத வலி. குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக என் ஃப்ரெண்டுக்காக உன்னை கொடுத்தேன். இங்கே பாரு சஞ்சீவ், நான் உனக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது உனக்கு புரிய போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட சஞ்சீவ், யோ உனக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? உனக்கு என்னை தத்து கொடுக்கணும் அப்படின்னா நீ எல்லாம் பெற்றிருக்கவே கூடாது. அப்போ எதுக்கு தியா பாப்பாவை மட்டும் நீ வச்சிருக்க? அப்படின்னா நான் வேணாம் இல்லை? நான் சின்ன பையன், எனக்கு எதுவுமே புரியாதுன்னு நீ ஏன் நினைக்காத. எனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு பார்ட்டியில் நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். எனக்கு 7 வயசு ஆகுது. நடந்த எல்லாத்தையுமே என்னால் புரிஞ்சுக்க முடியும். இங்கே நான் ஒரு தலாட்டி பொம்மை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் அங்கே தியா ரொம்ப சுதந்திரமாக ஆசைப்பட்டது எல்லாம் செஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எனக்கு எப்போவுமே உங்களை பிடிக்காது. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ப்ளீஸ், என்னதான் நடந்தது? ஏன் என்னை தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு நான் வேணான்னா எதுக்காக என்னை பெத்தீங்க அப்படின்னு பல கேள்விகளை என் முன்னாடி வச்சான். இதெல்லாம் கேட்ட எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஒரு பக்கம் ஷாக், இன்னொரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டேன். மறுபுறம் பொம்மி இது வரைக்கும் பார்க்காத ஒரு உலகத்துக்கு வந்து சேர்ந்தா. இங்கே ஓடுற காரும் பைக்கும் மக்களும் கடைகளும் எல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் இது தேவதை லோகம் இல்லை, பூமி, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் அப்படியே நடந்தா. அப்போ தான் ஒரு கடையில் ஒருத்தர் காசு கொடுத்து பொருள் வாங்குறத பார்த்தா. அப்போ அது அவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, ஒரு காகித உதுத்து கொடுத்து ஏன் இவங்க பொருள் வாங்குறாங்க?
எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் நடந்தா. அப்போ ஒரு பெரிய பார்க்கை பார்த்தா. அந்த பார்க்கில் நிறைய குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவளும் குறும்பு தேவதையும் தேவதை லோகத்தில் செஞ்ச குறும்புகளும் விளையாட்டும் அவளுக்கு ஞாபகம் வர அவள் கொஞ்சம் சோகமாயிட்டா. அப்போது அவளை க்ராஸ் பண்ணி ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறந்து போச்சு. அதை பார்த்த உடனே அதோட பின்னாடியே போக ஆரம்பிச்சா. அந்த பட்டாம்பூச்சி அந்த பார்க் பக்கத்தில் இருக்க கார்டனுக்குள்ளே போச்சு. உடனே அவளும் அது பின்னாடியே போக ஆரம்பிச்சா. அவள் அந்த கார்டனோட நடுவில் வந்து நின்ன உடனேயே அங்கே இருக்க மரங்கள் எல்லாம் அவதோட இலைகளை பூக்களை அவன் மேலே போட ஆரம்பிச்சுது. அங்கே மொட்டை நின்ன மலர்கள் எல்லாமே விரிஞ்சு அழகா பார்க்க ஆரம்பிச்சுது. கூடவே பறவைகள் எல்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சுது. அங்கே தன் அழகான இதழ்களை விரித்து பார்த்துட்டு இருந்த பூக்கள்ல இருந்து தேனீகள் தேன் சாப்பிட ஆரம்பிச்சுது. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பித்த பொம்மி. அப்போ சில பறவைகள் சில இலைகள் மற்றும் குச்சியால் ஒரு அழகான கிரீடம் பண்ணி அவளோட தலையில் வச்சு விட அவள் ரொம்பவே சந்தோஷமாக அதுங்களை பார்த்து ரசித்தா. இங்கே என்ன நடக்குதுன்னு அவளுக்கு புரியல, ஆனாலும் இந்த இயற்கை அவளை ரொம்பவே சந்தோஷப்படுத்திச்சு. அந்த பறவைகளை பார்த்து அவள் கை காமிச்சா. உடனே அந்த பறவைகள் அவள் கையில் வந்து உட்கார்ந்தது. அவளை பார்த்த உடனே சில மயில்கள் ஓடி வந்து நடனமாட ஆரம்பிச்சுது. அதோட சிறகுகளை விரித்து டான்ஸ் ஆடுறதை பார்க்கவே வேறு லெவலில் இருந்தது. இதெல்லாம் பார்த்த பொம்மிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவள் தலையில் நிறைய பூக்கள் வந்து மழையாக கொட்டிச்சு. இதெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் தன் கைகளை விரித்து சுத்த ஆரம்பித்தா பொம்மி. உடனே எல்லா பறவைகளும் அவள் முன்னாடி வந்து உட்காந்து அவளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிச்சு. திடீர்னு சுற்றுறதை நிறுத்தின பொம்மியோட கண்கள் யாரையோ தேட ஆரம்பிச்சுது. மறுபுறம், நான் ரொம்ப பதட்டமா, சஞ்சீவ், நீ இப்போ எங்கே இருக்க? எப்போ நீ வெளியில் வந்த? இங்கே பார், நீ ஒரு சின்ன பையன், நீ இப்படியெல்லாம் வெளியில் தனியாக சுற்றக்கூடாது, போ, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு நான் சொன்னேன். இதை கேட்ட சஞ்சீவ், உன்னோட வீட்டுக்கு வெளியில் தான் நான் நிற்கிறேன், வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல நான் உடனடியாக பதறி போய் வெளியில் வந்தேன். அங்கே சஞ்சீவ் ஒரு குட்டி பேக்கோட நின்றுக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த நான் ரொம்பவே ஷாக் ஆகி, ஏய் சஞ்சீவ், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் பக்கத்தில் ஓடி போய் சஞ்சீவை கட்டி பிடிச்சேன். டேய், நீ எப்படா இங்கே வந்த? மதுரையில இருந்து சேலத்துக்கு சின்ன பையன் தனியாவடா வந்த அப்படின்னு நான் ரொம்ப பதட்டமாக கேட்டேன். அதுக்கு சஞ்சீவ், பதட்டப்படாத, நான் பத்திரமா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மதுரையிலேருந்து சேலம் வரைக்கும்லாம் நான் தனியாலாம் வரலை, எனக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணாங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன். நீ பயப்படாத, நீ பயப்படுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு உன்கிட்ட பேசுகிறதுக்கு கூட விருப்பம் இல்லை. ஏன்னா நீ என்னை தூக்கி போட்டுட்டல, அந்த சர்ச்சையே இல்லாமல் என்னை தூக்கி போட்டல. ஆனால் நீ தூக்கி போட்டோம் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் பத்தியா அப்படின்னு கோபமாக சொல்லிக்கிட்டு என்னை கட்டி பிடிச்சி கதறி கதற அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு எதுவுமே புரியலை. மீண்டும் சந்திப்போம்.